ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 இந்த காலேஜோடைய ரிவ்யூஸ் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி, உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கலாம். தென் இந்த காலேஜில் எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், நம்ம கோயம்பேட்டூரில் வட்டமலைபாளையங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே என்னவெல்லாம் கோர்சஸ் இருக்குது, கம்யூனிட்டி பேஸ், அதுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ்க்கான ஓப்பன் கேட்டகரியான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 190, பிசி 188.5, பிசிஎம் 185.5, எம்பிசி 187, எஸ்சி 167.5, எஸ்சிஏ 166, எஸ்டிக்கான எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ஏரோநாட்டிக்கல் காலேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு 173.5, பிசி 166.5, பிசிஎம் எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. அடுத்து எம்பிசி பார்த்திங்கன்னா 168, எஸ்சி 123, எஸ்சிஏ 119.5, எஸ்டிக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 172, பிசி பார்த்திங்கன்னா 162.5, பிசிஎம் 157, எம்பிசி 148, எஸ்சி 158.5, எஸ்சிஏ 162.5, எஸ்டி 92. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 150.5, பிசி 158, பிசிஎம் 107.5, எம்பிசி 132.5, எஸ்சி 119, எஸ்சிஏ 107.5, எஸ்டி எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு சிஜே 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 177.5, 174.5, 170, 163.5, 133 ஃபார் எஸ்சி, 137 ஃபார் எஸ்சிஏ, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா சிஎஸ்க்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 184.5, பிசி 179.5, பிசிஎம் 178, 177 பார்த்திங்கன்னா எம்பிசி 148.5, எஸ்சி, எஸ்சிஏக்கு 139, எஸ்டிக்கு 117.5. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இதற்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் 181. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிசி 178.5, பிசிஎம் 174, எம்பிசி 173, எஸ்சி 133, 103.5, எஸ்சிஏ 111.5, எஸ்டி. ஓகேங்களா. அடுத்த பார்த்தோம்னா ட்ரிபிள் அதுக்கான கட் ஆஃப் பார்த்தோம்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 177, 172 பிசி 172.5 பிசி, பிசிஎம் 170.5, எம்பிசி 164.5. அடுத்ததாக பார்த்தோம்னா எஸ்சி 120.5, எஸ்சிஏக்கான இடம் நாட் ஃபில்டு, சீட் இருக்குது பட் ஃபில் ஆகலை. ஓகேங்களா. நம்ம என்எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது நாட் ஃபில்டு. ஓகேங்களா. அண்ட் டேஸ் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அலாட்மெண்ட்ஸ் இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறது தான் மீன். ஓகேங்களா. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தோம்னா 2719. ஓகேங்களா. இது நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு காலேஜஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஎன்ஐ. இதுக்கான ஓப்பனிங் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 174. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிசி 168, பிசிஎம் 172, எம்பிசி 160, எஸ்சி 125.5, எஸ்சிஏ 112, எஸ்டிக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லை. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 179 ஓப்பன் கேட்டகரி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கு 178, பிசிஎம் 171, எம்பிசி 174.5, எஸ்சி 146.5, எஸ்சிஏ 133.5, எஸ்டிக்கான இடம் ஃபில் ஆகலை. ஓகேங்களா. நாட் ஃபில்டு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 165, பிசி 156.5, பிசிஎம்
144.5, எம்பிசி 148, எஸ்சி 122, எஸ்சிஏ 115. எஸ்டிக்கான சீட் இருக்குது, பட் ஃபில் ஆகலை, நாட் ஃபில்டு. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபைனலாக ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆர்எம். ஓகேங்களா. இதுக்கான ஓப்பனிங் கட் ஆஃப் 172.5, பிசி 166.5, பிசிஎம் 161.5, எம்பிசி 159. அடுத்ததாக எஸ்சி பார்த்தீங்கன்னா 129.5. எஸ்சிஏக்கான சீட்ஸ் வந்து நாட் ஃபில்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கான சீட்ஸ்